ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீட்ல மட்டன் எலும்பு குழம்பு தாங்க நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் எலும்பு குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி அண்ட் பச்சை மிளகாய் மூணையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஸோ மிக்ஸி ஜார்ல 2 3 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, கிராம்பு, அன்னாச்சி பூ பட்டை, 2 ஏலக்காய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 சில் தேங்காய் சில் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஸோ எல்லாத்தையும் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு பேஸ்டா எடுத்து வச்சிருக்கேங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆன பிறகு தேவையான அளவு எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாயையும் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிருக்கேங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிட்டேங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு நல்லா போற வரைக்கும் அதை நல்லா குக் பண்ணணுங்க. அரைச்சு வச்சிருந்த சோம்பு சீரகம் பேஸ்டையும் நான் ஆட் பண்ணிருக்கேங்க. நான் மசாலா என்ன போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, மல்லித்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா குக் பண்ணிருக்கேங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மட்டன் எலும்பை ஆட் பண்ணணுங்க. ஸோ அந்த மட்டனும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிட்டே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் தாங்க அதோட வாசனையே வரும். ஸோ ஃபைனலா மூடி போட்டு 4 5 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா மட்டன் எலும்பு குழம்பு ரெடிங்க. நீங்க எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.